அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம சேனல்ல கவுன்சிலிங் ரிலேட்டடான நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நெறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு உதவும்னு நெனைக்கிறேன். இந்த சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம சேனல கண்டிப்பா ஃபாலோ பண்ணிங்க. கவுன்சிலிங் மட்டும் இல்லாம இன்னும் சித்தா ரிலேட்டடான நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ உங்களுக்காக ஷேர் பண்ண இருக்கோம். அண்ட் இது சித்தா மட்டும் இல்ல, ஆயுஷ் ரிலேட்டடான எல்லா கோர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷனுக்கும் இங்க சொல்ற விஷயம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத மறந்துட வேண்டாம். சரி, ஓகே. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. 17th ஐ மீன் 17லேருந்து 18 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் குடுத்திருந்தாங்க. அப்புறம் சாரி, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அது வந்து வெரிஃபிகேஷன் டைம் 18லேருந்து 23ஆம் தேதி மதியம் 2 மணி வரைக்கும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான, அதாவது இன்னைக்கு இப்போ மணி 6 மணி ஆகப் போகுது. ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் வந்து குடுத்திருந்தாங்க. இதுக்கு மேல நியூவா யாரும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனா, ஆல்ரெடி நீங்க ரவுண்ட் 1ல நீங்க பண்ணியிருந்தீங்க. பட் நான் இப்ப செகண்ட் ரவுண்ட் அட்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னும் நமக்கு ஒரு 6 ஹவர்ஸ் டைம் இருக்கு. டெஃபினட்டா நீங்க வந்து பண்ணலாம். ஸோ இப்ப ஏன் நான் பேச வந்தேன் அப்படின்னா, நிறைய பேர் சார் லாக் பண்ண முடியல, சாய்ஸ் இஸ் லாக்டு அப்படின்னு வருது, இல்ல சேஞ்ச் பண்ண முடியல. அண்ட் என்னால லாக் பண்ண முடியல சார். அது எப்படி லாக் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. நியூவா ரவுண்ட் 2ல வந்தவங்க நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஒரு தெளிவான விஷயம் ஒன்று புரிஞ்சுக்க. 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு லாக்கிங் ஐ மீன் செலெக்ஷன் ஃபேஸ், சாய்ஸிங் ஃபேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது குறிப்பாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது உங்களுக்கு வந்து 11:15 ஐ மீன் மதியம் வந்து உங்களுக்கு ஆஹ், கூடவே வந்து இன்னைக்கு நைட்டோட கம்ப்ளீட் ஆகுது. சரியா, இன்னைக்கு நைட்டு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக 11:55 பிஎம்க்கு இது கம்ப்ளீட்டாக இது வந்து முடிஞ்சிருது. சரியா, அந்த 11:55 பிஎம்க்கு முடியறதுக்கு முன்னாடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லாக் ஆகிடுங்க. ஸோ இன்னைக்கு அதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து நைட்டு 11:55 வரைக்கும் நீங்கள் லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் நீங்கள் போய் இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். சாய்ஸிங்கை மட்டும் கரெக்டாக பண்ணுவீங்க, அதுவே ஆட்டோ லாக் ஆகிடும். அதனால் பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஆட்டோ லாக்கிங் எலிஜிபிள் தான். சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது ஷெட்யூல் ஆர் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் வித்ட்ரால் ஆர் சரண்டர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஆர்டர் ஒன்று ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஒரு சிலவங்க வந்து சார் எனக்கு வந்து சீட் வேண்டாம், எனக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுத்தா போதும், எனக்கு பிடிஎஸ் கிடச்சிருச்சு, எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சு, அங்கே போய் ஜாயின் பண்ணுறது, இப்படி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாளைக்கு காலையில் ஐ மீன் ஃப்ரீ எக்ஸிட் இஸ் அவைலபிள். அதாவது ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் வந்து வேண்டாம், ஒரு வேளை உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அடுத்த ரவுண்டில் ஐ மீன் சாரி 24ஆம் தேதி காலையில் 10:30லேருந்து 25ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் அந்த ஃப்ரீ எக்ஸிட்கான ஆப்ஷன்ஸு அவைலபிள் இருக்குது. ஃபோர் ஃபியூச்சர் கண்டிஷன்ஸ் ஐ மீன் ஃப்ரீ எக்ஸிட்ன்றது இன்னும் அவைலபிள் இருக்குன்னு சொல்ல வராங்க. இன்னொரு இது எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் இன்னும் ஒரு நாள் இருக்குது, எக்ஸ்டென்ஷனும் வேண்டாம்னா வெளியே போய்க்கலாம். அதன் பிறகு ஷெடியூல் 2ல ஒரு சிலவங்க இந்த மாதிரியான எனக்கு அப்பயே மனசு மாறிடுச்சு. 25ஆம் தேதி 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் யாராவது சொல்கிறாங்க வேண்டாம் எடுத்துருன்ட்டு, மார்னிங் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகலாம். பட் உங்களோட மணி வந்து ஃபோர்ஃபீட் ஆகிடும். ஸோ இது யாருக்கு அப்படின்னா, ஜாயின் பண்ணி உங்களுக்கு சீட் அலாட் ஆன நபர்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். சீட் அலாட் ஆகி இன்ஃபர்மேஷன் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான இந்த இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ நார்மல் உள்ள இது யாருமே அலர்ட் ஆகாதவங்க, எதுவுமே அலர்ட் ஆகாதவங்க இதை பற்றி நினச்சி குழம்ப வேண்டாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்களோட கவுன்சிலிங் ப்ரொசீஜரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ண தயாராக இருக்கும். அடுத்த அப்டேட் ஏஐசிலியோ டிஎன் கவுன்சிலிங்லேயோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அண்டில் தேங்க்யூ வெரி மச்.